வெல்கம் டு உமாச் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி மேங்கோ பாருங்கள். அதுக்கு மாங்காவை இதுமாரி நல்லா கழுவி வாஷ் பண்ணிங்க. நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு தோலை செத்திட்டு துண்டு துண்டாக போட்டு இந்தமாரி வேக வச்சுங்க. ஒரு 10 மாங்காய் எடுத்திங்கன்னா சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு டம்ளர் தண்ணியில் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வச்சுங்க. சின்ன சின்ன துண்டாக போட்டால் நல்லா குழஞ்சிருங்க. இப்படி நல்லா குழவாக வந்துடும் உங்களுக்கு. இதை இப்போ மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இதில் தண்ணி இருக்கும், நல்லா வடிகட்டிட்டேன். நான் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்தமாரி கொஞ்சம் குழைச்சிங்க. மிக்சியில் போட்டுக்கலாம். குழைக்க முடியல, கொஞ்சம் பீஸாகவே இருக்குது. அதனால் மிக்சியில் போட்டால் ஒரு டாப்பில் வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த நம்ம கட்டி இல்லாமல் நல்லா ஒரு மாங்காய் பீஸும் இருக்கக்கூடாது, இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. இதுக்கு 1க்கு பாதி அளவு சர்க்கரைங்க. நீங்கள் ஒரு பங்கு இருந்தால் அது மாங்காய் ஒரு கப்பு இருக்குதுன்னு வச்சிங்களேன், மக்குழு, அதுக்கு பாதி அளவு சர்க்கரை போட்டுங்க. அந்தமாரி கணக்கு எடுத்துங்க. இப்போ இதை அளந்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிறேங்க. சர்க்கரையை பாதி சர்க்கரை கூட போட்டுக்கலாங்க. பாதி இனிப்பு கூட போதுன்னா நம்ம பாதி இனிப்பு போடலாம். நல்லா சர்க்கரை நல்லா கரையணுங்க. கரையிட்டோம். இப்போ இதில் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு போட்டுங்க. டேஸ்ட்டு கொடுக்குங்க, இனிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போல் ஆகுங்க. கொஞ்சம் தெரிக்கும். அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு இருக்கணும். இந்தமாரி ஒட்டாமல் வரணுங்க. அப்படி சட்டியில் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். அதுமாரி கனசட்டியாக வச்சுங்க. இதுமாரி நல்லா இன்னும் கொஞ்சம் வரட்டுங்க. இன்னும் கொஞ்சம் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது தாங்க பதம். அப்படி வரணும். இந்த எண்ணெய் சட்டி தெரியுது பாருங்கள். இதுதான் இப்படி ஒட்டாமல் வரும். இதுதான் பதம். இப்போ எடுத்து நம்ம தட்டில் ஊற்றிருக்கோம். தட்டில் நெய் தடவிட்டு இந்தமாரி எடுத்துக்கணுங்க. நான் அந்தமாரி பரப்பி வச்சுருக்கேன். கரண்டியால் நல்லா கொஞ்சம் அப்படி ஸ்மூத் பண்ணி விட்ருங்க. மெதுவாக அப்படி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் எங்கே மெலிசாக இருக்கோ அங்கெல்லாம் சமம் பண்ணி விட்டுடுங்க. சமம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே 2 நாள் ஆகுங்க இது காய. இப்போ வெயிலில் மழையாக இருக்குன்னா, மழை இருக்குது, கொஞ்சம் வெயில் இல்லைன்னா ஃபேனு கீழே வச்சுருங்க. ஃபேனு கீழே கண்டிப்பாக இருக்குங்க. வெயில் இருக்கும்போது வெயிலில் கொண்டு வைக்கலாங்க. 2 நாள் இருந்தாலே அதை எடுக்க வந்துடும். இந்த மாங்காய் சொச்சம் இருக்குல்லங்க, இதுக்கு நான் காரம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. காரம் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணான்னா ப்ளைனாகவே வச்சுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேங்க. நம்ம இந்த சூட்லேயே அந்த போயிடும். தனித்தூள் போடுங்க. சாம்பார் தூள் போட்டுறாதீங்க, தனித்தூள் போடுங்க. இந்த சூட்லேயே அந்த வாடை போயிடுங்க. மிளகாத்தூள் வாடை போயிடுங்க. இது கொஞ்சம் காரம். இது பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனா இதுமாரி காரம் இல்லாமல் போட்டு எடுத்து வச்சுங்க. அது நெய் மேலே வந்திருக்குங்க. அது நெய் வேறு ஒன்றும் இல்லை, நெய் தடவை தட்டு. இதுமாரி காரம் போட்டுங்க. நமக்கு சாப்பிட்றதுனா கொஞ்சம் காரம் போட்டு வச்சா நல்லாயிருக்குங்க. இந்தமாரி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுங்க. தட்டில் முதல்ல நம்ம நெய் தடவி வச்சுருக்கோங்க. நெய் தடவிட்டு அதில் ஊற்றிடணும். இப்போ இதையும் 2 தட்டில் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தட்டில் காரம் போட்டதுங்க, இது ஊற்றிருக்கேன். அதேமாரி இதையும் ஊற்றி சமம் பண்ணி வச்சுங்க. இதை காய விட்டு நான் காமிக்கிறேங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. மேங்கோ பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்குங்க. என் கத்தியால் இந்த ஓரத்தை அப்படியே நம்ம இப்படி போட்டிருப்போம்ல, அந்த ஓரத்தை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பொறுமையாக கொஞ்சமாக எடுத்தால் போதும். நம்ம அந்த ஓரம் கொஞ்சமாக கத்தியால் அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி இழுத்திங்கனாலே லைட்டாக இந்தளவுக்கு கிடைச்சா போதும். எடுத்துட்டிங்கன்னா அப்படி உரித்து அழகாக வந்துடுங்க. நல்லா வந்துடும். நல்லா வந்திருக்கு. இப்போது இதை நம்ம பீஸ் போட்டு ரோல் பண்ணி வச்சுக்கலாம் கடப்பால். உங்களுக்கு விருப்பமான இந்த மாதிரி பீஸ் போட்டுங்க. ரோல் பண்ணியிருக்க பாருங்கள். மெலிசாக எழுதுனீங்கன்னா ரோல் வரும். கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா இந்த மாதிரி பீஸ் தாங்க போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான இதெல்லாம் கட் பண்ணிங்க. ஒன்று எடுத்து வச்சுருங்க. இதை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு க்ளீனான பாக்ஸில் அடுக்கி வச்சுங்க. சில்வர் பாக்ஸில் வைக்காதீங்க. சில்வர் பாக்ஸும் ஓட்டையாயிடும். அதனால் நல்லா பிளாஸ்டிக் டப்பாவை பார்த்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.